நாடகம். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. சிஃபானா ஒரு சரித்திரம். எழுதியவர் கிண்ணியா பஷீர் அலி. எடுங்க, இப்ப எல்லாத்தையும் எடுக்கணும். எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? என்னத்த மாத்தியா கேட்கீங்க? இந்த பாருங்க, உங்களோட வண்ட வளமெல்லாம் பற்றி இந்த பேப்பர்ல வந்திருக்கு. என்ன எழுதிருக்காங்க? NGOன்ற பேரை வச்சுட்டு கள்ள வேலை, 10 மில்லியன் பெறுமதியான உதவி எடுத்து சொந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. ஒப்பந்தம் சைன் பண்ணின கொப்பியோடு பேப்பர்ல வந்திருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ண கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கிறோம். இதா இந்த எக்ரிமெண்ட் நான் சைன் பண்ணதில்லையே. நான் உண்டு, என் கம்யூனிகேஷன் உண்டு, என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஆர்டிக்கலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உங்கள் வழக்கத்தெல்லாம் போலீஸில் வந்து சொல்லுங்க. என்ன முதலாளி, போலீஸ்லாம் வந்திருக்கு? என்ன நம்ம கம்யூனிகேஷனே போட்டு விட்டுறாங்க? எல்லாம் நீ படுத்தின பாடம். கம்யூனிகேஷனில் பத்திரமா ஒழிச்சு வச்சிருந்த பையில காணும். அதில் இருந்த கிராண்ட் ஒப்பந்தம் மட்டும் பேப்பரில் வந்துருக்கு. எல்லாம் உன்னோட தங்கச்சி ரஷ்மினோட வேலை தான். உன்ன பேரில் எழுதிட்டா எங்களுக்கு தெரியாதா? என்ன தங்கச்சி ரஷ்மினாவா? அவளுக்கு இங்கே இருந்த கிராண்ட் அக்ரிமெண்ட்டை எடுத்து கொடுத்தது நீ தான். இப்போ உன்னோட சண்டை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. போலீஸ் வர நிற்கிது. கெவியா சத்தியமா இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது பாஸ். கொஞ்சம் தள்ளுங்க. இது என்ன? ஓ, உங்களோட கல்ல எஞ்சியோட லெட்டர் கட்டோ. ஆகா, எத்தனை சீல் கட்டைகளை பாரு. இது போதும் சார். அது ஏறுங்க ஜீப்ல இந்த வச்சுக்கிறேன். இதுக்கடி உனக்கு உண்ட தங்கச்சி ரஷ்மினாக்கும். என்ன நடந்தது ரிசான்? மண்ணாங்கட்டி, நீதான் வாப்பட கிராண்ட் அக்ரிமெண்ட்டை உன் தங்கச்சி கொடுத்துருக்கணும். நாடகம் ஆடாத. தங்கச்சி எல்லாத்தையும் உளறிட்டா. நாடகமா? நான் ஏன் நடிக்கணும்? ரிசான், உங்களோட வயசுல இருந்து பேசுங்க. கடுகாட்டம் இருந்துட்டு கழுது சத்தம். சில நேரம் ரிஸ்மினு ஏதாவது எழுதி இருக்கலாம், ஆனா நான் எதையும் கொடுக்கல. உண்டு இடத்துக்கு வஞ்சம் செய்யற ஆள் நான் இல்லை. 25 வருஷத்துக்கு முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்து அகதி முகாமில் தின்னு சோறு இல்லாமல் கிடந்தவங்க பொழைச்சிட்டு போட்டோம்னு டடா கம்யூனிகேஷனில் வேலை தந்தா இப்போ கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டீங்க. ரோட்டில் கிடந்த பாம்பை பிடிச்சி வீட்டுக்குள்ளே விட்டார் டடா. அவருக்கு தேவைதான் இது. நான் டாக்குமெண்ட்டை கொடுத்து தான் இந்த பேப்பரில் வரணும்னு இல்லை. கள்ள பேரில் NGO வச்சுக்கிட்டு உங்கள் வாப்பா செய்யாத வேலை என்ன இருக்கு? ஆத்திரத்தில் யாராவது தேடி எடுத்து கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து போயிடு. இனி வேலைக்குன்னு கம்யூனிகேஷன் பக்கம் வந்துடாது. அங்கே தனியாக நடத்திக்கிறோம். அப்படியா? உன் வாப்பாவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் டாக்குமெண்ட்ஸும் லாக்கரில் இருக்கு. அதை வச்சு தான் உங்களை கவுக்கணும். அதையும் திறக்குற உன்னதான் லொக்கரில் என்ன தேர்ற? ஒன்றும் இல்லை. இனி வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டீங்க. லொக்கரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுக்கிறேன். இந்த இருக்கு ஃபைல். இது போதும். என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சு, இந்த ஃபைலை வச்சு தான் இவங்களை கவுக்கணும். சரி கிளம்பு. கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிப்ப நினைக்காத. நான் போறேன். நில்லு. ஏன்? ஒன்று சொல்றேன். என் டடாக்கு மட்டும் போலீஸ்ல என்ன சரி நடந்துச்சு, அப்புறம் இருக்கு அக்காளுக்கும் தங்கச்சிக்கும். தொலைஞ்சிங்க. அது சரி ரஸ்மினா, உனக்கு எது அந்த ஆளோட அக்ரிமெண்ட் காப்பி? ஒரு நாள் உங்கள் ஃபைலில் அது இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாமல் காப்பி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 10 மில்லியன் நிதிக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். எல்லா தகவல்களும் படிப்படியாக கிடைச்சதே. நீ புனே பேரில் எழுதினதையும் அந்த ஃபாரூக் தெரிஞ்சு வச்சிருக்கான். ஷிஃபான தாத்தா, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? நீ பேப்பரில் எழுதினதால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. எங்களுக்குன்னு யார் இருக்கா?
ஊராளுவிலே இந்த ராத்தாவும் தங்கச்சி கொஞ்சம் கூட படிச்சாலே போதும். இவங்க போடுற ஆட்டமும் பசாரில் பெரிய பிரச்சனை. அந்த ஃபாரூக் ஹாஜரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். என்னடி என்ன பிரச்சனையா? இந்த ரிஸ்மினா என்னத்தையோ பேப்பரில் எக்ரிமெண்ட்டு எதையோ போட்டுட்டாலும் அது அபத்தமாக ஊரா கத்திக்கிட்டு. பாத்தியா, ஊரே எங்களை பற்றி தான் பேசுது. அவனை பெரிய தலைவன் நான் நினைக்கிறேன். இந்த அப்பாவை ஜனத்துக்கு இது போதாதா? காதரங்கள் வார வேகம் சரியில்லையே. தாத்தாவுக்கும் தங்கச்சிக்கும் இப்போ சந்தோஷம் தானே? இனி என்ன நடக்க போகுதோ? ஏம்மா ரிஸ்மினா, நீதான எழுதினது? காதரங்கள், நான் நடந்ததை தான் எழுதியிருக்கேன். புளிர வாய்க்குள்ள கையை விட்டுருக்கா, அதான் பயமா இருக்கு. அப்ப எப்பவும் பூனை மாதிரியே இருக்க சொல்றீங்களா? இப்ப என்ன குடியா மூழ்கி போச்சு? அவருக்கு ஏண்டது அவர் செய்யறாரு, நீ பொட்டச்சி, உனக்கு எதுக்குமா வேண்டாத வேலை? இங்க பாருங்க, 22 வருஷம் மூட்டை பூச்சி மாதிரி நம்மளை உறிஞ்சி குடிச்சிருக்காரு. அவரும் எங்களோட தானே யாழ்ப்பாணத்திலேருந்து துரத்தப்பட்டு வந்தார். நம்மளை காட்டி காட்டியே அவர் மாடி வீடு கட்டியிருக்காரு. நாம் இன்னமும் குடிசைக்குள்ளே இருக்கிறோம். அது அவர்கிட்ட தரோம், உனக்கு என்ன? ஓ முட்டு காசா? எத்தனை வெள்ளைக்காரனை கூட்டிட்டு வந்திருப்பாரு, ஃபோட்டோ பிடிச்சி காசு எடுத்திருப்பாரு. ஏன் எதுக்குன்னு யாராவது கேட்டிங்களா? அந்த பணத்துக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு யாராவது பார்த்தீங்களா? இதால உனக்கு என்ன நஷ்டம்? இல்ல கேக்குறேன், இதெல்லாம் பத்தி இந்த கேம்ப்ல யாராவது பேசுறானா? இல்ல அப்ப நீ மட்டும் ஏன்? அவருக்கு முதுகு சொறிகிறதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. யார் ரிஸ்மினா? அது யாரோ தெரியல தாத்தா. புது நம்பர் ஒன்றுலேருந்து கால் கட் ஆயிடுச்சு. யார் எடுத்தாங்களோ? தெரியல. இங்கே பாருங்க, குடி தண்ணி எடுக்கண்டு ஒரே ஒரு டெப் லைன். சுபகோட வரிசையில் நின்று தான் தண்ணி எடுக்கணும். முகாமில் 4 டாய்லெட்டும் 2 பாத்ரூமும் தான் இருக்கு. உள்ள 200 பொம்பளைங்களும் அதில் தான் அவங்க தேவையை நிறைவேற்றணும். அதை காட்டி எடுத்த காசுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு யாராவது கேட்டீங்களா? ஷிஃபானா டீச்சர் வீடு பார்த்தது. ஷிஃபானா டீச்சர் வீடு பார்த்தது. ஷிஃபானா டீச்சர் வீடு பார்த்தது. பார்க்காம தண்ணி எடுத்து கொண்டு ரிஸ்மினா, அங்க பாரு, நம்ம வீடு பத்தி எரியுது. உமா, உமா, அந்த ஃபைல் எடுங்கம்மா. அது முதல்ல தாங்க. ஏண்ட பேப்பர் கட்டு. அண்ணா அங்க இருக்கு. பேப்பர் கட்டு தாங்க. அதை தாங்க. சம்பளத்தை கூப்பிட்டுடுங்க. தம்பிட கொப்பி அதாடு. அது பழசு விடுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபைலை காப்பாத்தினதே போதும். அந்த ஃபார் தன்னோட கீழ் சாதி குத்தியை காட்டிட்டான். இந்த ஃபோன் இவ்வளவு நேரமா அடிக்குது, யாருன்னு கேளு. அதை விடுங்க தாத்தா, வீட்டை எரிச்சுட்டாங்க. இப்போ எங்க போறது? யார் வீட்டுக்கும் நாங்க போக முடியாது. இங்க எல்லாருமே அவனுக்கு பயந்தாளுங்க. பேசு ரிஸ்மினா. யார் இது? நான் டாக்டர் சாலி, பேராதனை கேம்பஸ்ல இருந்து. நம்நாடு பத்திரிகையில இருந்து உங்க நம்பர் எடுத்தேன். சொல்லுங்க சார். நான் உங்க கட்டுரையை வாச்சேன். அதில் எழுதியிருக்கிறது உண்மையா? என்னால் நம்பவே முடியாம இருக்கு. கொழும்பு மட்டக்குழியில் இப்படி ஒரு அகதி முகாமா? சமூகத்தில் அதை பத்தி யாருமே பேசலையே தங்கச்சி. இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஆர்டிக்கல், பிரில்லியன்ட்லி டன். அந்த ஆர்டிக்கலால பெரிய பிரச்சனையே நடந்துட்டு சார். என்ன சொல்றீங்க ரிஸ்மினா? அந்த ஃபாரூக் ஆள் வச்சு எங்க வீட்டை எல்லாம் எரிச்சிட்டாரு. அப்படியா? அதான் இங்க அல்லோல கல்லோலமா போச்சு. ஓகே ஓகே, நான் இப்ப கொழும்புல தான் இருக்கேன். நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே சார். யார் தங்கச்சி? கலாநிதி சாலி ஆர்டிக்கலை பார்த்துட்டு விஷ் பண்றதுக்கு எடுத்தாராம். என்னால் முடிஞ்சது இந்த தற்காலிக வீடும் நர்சரியும் தான். நீங்கள் எப்போ வேணுனாலும் எனக்கு பேசுங்க. சாலி சார், நீங்க செஞ்ச இந்த உதவியை மறக்கவே மாட்டோம். என்னால் முடிஞ்சது. உங்கள் தங்கச்சியோட ஆர்டிகள் எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கத்துக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் ஷிஃபானா. எங்கள் நிலைமையை கேள்விப்பட்ட உடனே வந்தீங்க. ஒரு கிழமையா இந்த முகாமிலேயே தங்கி இந்த நேசரியையும் வீட்டையும் கட்டி தந்தீங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார். போதும். உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் பேசுங்க. 20 வருஷமா இந்த முகாம் மக்கள் படுற பாடு உலகத்துக்கு தெரியணும். அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதுக்கு உங்களால முடியும்னா ஏதாவது செய்யுங்க சார். ஆமாம் சார். பொம்பளை பிள்ளைங்க வாய் திறந்து பேசுறது தப்புன்னு நினைக்கிற உலகத்தில்
எங்களால் எதையும் சாதிக்க முடியாது சார். அப்படி சொல்லாதீங்க. பெண்கள் நீங்க தான் சாதிக்கணும். அப்படி பெண்கள் இஸ்லாத்துக்காக எப்படி தியாகம் செய்தாங்க அதை நினைச்சு பாருங்க. ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன். 10 மணிக்கு கண்டி ட்ரெயின் இருக்கு. 3 மணிக்கு மீட்டிங் ஒன்று, கேம்பஸுக்கு போய் சேரணும். ஓகே சார். சிவானா, சிவானா. என்ன ரிசான், இந்த வீட்டையும் பற்ற வச்சு வந்தீங்களா? 10 நாளுக்கு பிறகு டடா பிணையில் வந்திருக்காரு. அவரோட பேங்க் டீட்டெயில் அடங்கிய டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன்லாம் இருந்துடா, அதையும் காணலையா? அதை நீ தான் எடுத்திருப்ப. எடுத்தோம் தங்கச்சி ரிப்போர்ட்டரை கொடுத்துருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லை. இல்லை விளையாடுறியா? என்னை பற்றி தெரியாது? தெரிஞ்சுதான் சொல்கிறேன். இந்த முறை வீடு மட்டும் பத்தாது. மிரட்சியா ரிசான்? என்கிட்ட உங்கள் வாப்பாவோட கள்ளத்தொழில் சம்பந்தமான எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை. ஹலோ, சொல்லுங்க டேடா. பேங்க் டாக்குமெண்ட் தந்தாளா? அந்த அரை படிச்சவ எதுவும் இல்லைன்னு சொல்ல டேடா. அப்போ நீ வா, நான் எடுக்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறேன். இப்போ போறேன், ஆனால் திரும்பவும் வருவேன். நான் வருவேனா ஒரு கூட்டமே வருமானு பாரு. ஏன் தாத்தா, இத்தோடு போதும், அந்த ஃபைலை கொடுத்துருவோம். அவன் நாளைக்கு அண்ணா கிட்ட பதில் சொல்லிக்கட்டும். முஸ்லீம் அகதிகளுக்கு இப்படி ஒரு சரித்திரம் இருக்கு அப்படின்னு உலகத்துக்கு நாம தெரியப்படுத்திட்டோம். அது நமக்கு போதும். சரி பிள்ளைங்களா, எல்லாரும் வாங்க. நாளைக்கு வர்றப்போ யாரபி யாரா சொல்ல பாட்டை எல்லாரும் பாடம் வாங்கிட்டு வரணும். சரியா? சரி டீச்சர். எத்தனை தரம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறேன், எப்படி கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிது. மக்கள் பேரில் என் நிறுவனத்தை காட்டி நான் 10 மில்லியன் எடுத்து சொந்த அக்கௌண்ட்டில் போட்டதும் வெளிவரும். தவறான ஐடியை பயன்படுத்தி என்னோட பேரில் அதை டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதும் வெளியே வந்துடும். அப்புறம் நிரந்தரமாக உள்ளே போக வேண்டி வந்துடும். அப்படின்னா அது தெரிஞ்சு தான் நான் எடுத்திருப்பேன். இப்போ மறைக்கிறேன். கள்ள ஐடியை கொடுத்து தான் டிபாசிட் பண்ணியிருக்கேன். அதனால் என் உண்மையான பேரில் சர்ச் பண்ணி போலீஸ் எதையுமே பிடிக்க மாட்டாங்க. இது சிஐடிக்கும் மாட்டாது. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் மாட்டிச்சு அடுத்த தவணையில் எது வேணுமென்றாலும் நடக்கலாம். ஓகே டாடா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் ஃபைலோட வரேன். இல்லை மறுபடியும் எரிச்சிடுவோம். அன்வர், பிச்சா, எழுமுங்க போவோம். 2ல் 1 பார்த்துருவோம். வீட்டை எரிச்சாலும் கலாட்டா செய்தாலும் நாம தான் செய்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அடையாளம் எரிக்கப்படாது. முடியுமுன்னா நீங்களும் தேடி பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே விளங்குதில்லை. இந்த கலன் எடுத்துக்கடா. பிச்சா நில்லு. ஓ, நீங்களா? என்ன சிப்பானா டீச்சர்? உள்ளே வரலாமா போஸ்? ஃபாரூக் முதலாளி ஜெயிலிருந்து வந்திருக்காரு. பேட்டி எடுத்து பேப்பரில் போடலாமுன்னா வந்திருக்கீங்க. உள்ளே வரவான்னு கேட்டேன். வாங்க வாங்க. எங்கே உங்கள் தங்கச்சி பேப்பர்காரி சர்வதேச அவார்ட் கிடைச்சிட்டாமா? இறங்குங்க. இந்த பெட்ரோல் 2 தரம் கேட்டு பார்ப்போம். சார் இந்த அத்திப்பாட்டி டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா டீச்சர், சிஃபானா டீச்சர். யாரே? டீச்சரை வெளியில வர சொல்லுங்க. அந்த ஃபைலோட வர சொல்லுங்க. ஃபைலை தேடி பசங்க உங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க. கேட்குதா? ஓ, திரும்ப போயிருக்காங்களா? மரியாதையா உம்மா மகனும் வெளியே வாங்க. கொடுத்த பிச்சை. இந்த அந்த பக்கம் வை. இந்தாங்க பாஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ். சிஃபானா, நாங்கள் நினச்சிருந்தா
இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களை ஜெயிலை விட்டு வெளியே வராமல் செஞ்சுருப்போம். உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது எங்கள் நோக்கம் இல்லை, உங்களை திருத்தணும். அதுதான் எங்கள் நோக்கம். நீங்கள் நினச்சா உங்கள் அறிவையும் ஆற்றலையும் சமூகத்துக்கு பயன்படுத்தி இந்த முகாமோட பிரச்சனைகளை தீர்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கலாம். அது உங்களால் முடியும் பாஸ். நீங்கள் திருந்துவீங்க என்ற நம்பிக்கை இருக்குது. அதால தான் தாரேன். உட்காருங்க சிவானா. பரவாயில்ல, இதை பிடிங்க. இது பத்திரமா நான் பாதுகாத்த டாக்குமெண்ட். உங்களை தவிர யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதால தான் நானே எடுத்துகிட்டு வந்தேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன தாதாவாக்கிட்டு எனக்கு பயத்தில் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்றே தெரியல. நான் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் தீமை தான். அப்போ கூட நீங்கள் எனக்கு நலவு நினைக்கிறீங்க பாருங்க. இப்போ தான் என்னையே நான் உணர்றேன். டடா டடா அவன் வீட்டில் இல்லை. கேட்டான் அவன் தங்கச்சி அதிகம் பேசுகிறா. அதான் வீட்டை எரிச்சிடும். ஏண்டா அவசரப்பட்டீங்க? என்னடா என்னாச்சு? என்ன திருந்த விட மாட்டீங்களாடா? என்ன திருந்தவே விட மாட்டீங்களாடா? மகள் சிவானா, நீ பயப்படாதம்மா. இனி உன் குடும்பத்துக்கு மட்டுமில்லை, எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன். செஞ்ச தவறுக்கெல்லாம் இந்த மக்கள்கிட்ட இருந்து தப்பிடுவேன். ஆனால் மறுமையில் அல்லாஹ்கிட்ட தப்பிக்க மாட்டேனே. பயமா இருக்குடா. டே எனக்கு பயமா இருக்குடா எனக்கு. போங்கடா, அவங்களுக்கு புதிய வீடு ஒன்று கட்டி கொடுங்கடா. போங்கடா. நான் போறேன் பாஸ். என்ன மேல மேல தண்டிக்காத மகள், இது போதும். உங்க உம்மா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வா. இந்த முகாமோட சரித்திரத்தையும் தரித்திரத்தையும் இதோட மாற்றுவோம். சிஃபானா ஒரு சரித்திரம் என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கிண்ணியா பஷீர் அலி. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கே சந்திரசேகரன், ஃபுர்கான் பி இஃப்திகார், அஷ்ரஃப் ஷிஹாப்தீன், ஏஎல் ஜபீர், சில்மியா ஹாதி, ஷாக்கிர் முகமட், கிண்ணியா பஷீர் அலி ஆகியோர். தயாரிப்பு MC ரஸ்மின். தயாரிப்பு உதவி அஸ்ஜயின் வாஹித், முகம்மது அஸ்வர் ஆகியோர். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி.